Taste the Daily. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போலி பட்டா மீது நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை மனு அளித்தும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட முதியவர் சரமாரியாக விளாசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எரியோடு பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் தனது சகோதரன் சீனிவாசன் வீட்டை போலி ஆவணங்கள் மூலமாக இடித்த அதே பகுதியைச் சேர்ந்த உதயசேகர் மீதும் அவருக்கு துணை போன அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி அதிகாரிகளுக்கு 150க்கும் மேற்பட்ட மனுக்களை அனுப்பியும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எரியோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இது குறித்து கேட்டபோது மனுவை காணவில்லை என பதிலளித்துள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான முருகன் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளை சரமாரியாக விளாசினார். மனு கொடுத்தா தெரியாது, ஒரு நாள்ல பட்டா போட்டுருக்காயா? இந்த மனுவே பொய், இந்த மனுக்களே பொய். 150 மெயில் அனுப்பியிருக்கேன், ஒவ்வொரு அதிகாரிக்கும் 150 மெயில் அனுப்பியிருக்கேன். ஒருத்தன் கூட செவி சாய்க்கல, ஒருத்தன் கூட. ஆர்டிஓ ஆபீஸ் மனு கொடுத்தா மனுவை காணவில்லை என்கிறார். என்னடா நிர்வாகம்? படித்தவன் IAS படித்தவன் வந்த அலுவலகத்திலே மனு இல்லை என்றால் யாரிடம் மனு இருக்கும்?